அடுத்தது 19வது ஸ்லோகம். துல்யநிந்தாஸ்துதிர்மௌனி சந்துஷ்டோ ஏன கேனசித் அனிகேதः ஸ்திரமதிர் பக்திமான் மே பிரியோ நரः. துல்யநிந்தாஸ்துதிர்மௌனி சந்துஷ்டோ ஏன கேனசித் அனிகேதः ஸ்திரமதிர் பக்திமான் மே பிரியோ நரः. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், போன ஸ்லோகத்தை சொன்னார் சத்ரௌச்ச மித்ரேச்ச அப்படின்னு சொல்ல போது இங்கே துல்லிய நிந்தா ஸ்துதிர் மௌனி. துல்லியா ரெண்டும் ஒரே மாதிரி, நிந்தையான இருந்தாலும் துதி பாடுவார் இருந்தாலும். நிந்தை என்றால் சொன்ன கோவித்து கொள்கிறார் வசவு. அடுத்தது ஸ்துதி. ஸ்துதினா புகழ்ச்சி. இப்படியா இருக்கும், அவர் இவ்வளோ பெரிய ஆகாசத்துக்கும் பூமிக்கும் போவார், நிச்சயமான என்ன பண்ணுவார், அவனை ஒரு அவருடைய திறமைகள் கணிப்புக்கு அப்பாற்பட்டது. அதுபோல புகழ்ச்சி, அதாவது இகழ்ச்சியையும் புகழ்ச்சியையும் ஒன்றாக கருதுபவனும் ஒன்றாக ஏற்றுக்கொள்பவனும் மௌனி எப்பொழுதும் மௌனமாக இருப்பவனாகவும் ஏன கேனசிது எதை கொண்டும் திருப்தி அடைவனாகவும் எதை கொண்டும் திருப்தி அடைபவன் சந்துஷ்டா ஏன கேனசிது சந்தோஷம்ன்றது என்ன, திருப்தி, மன திருப்தி இருக்கும், எதை கொண்டும் மன திருப்தி இருக்கும், இது இல்லை அது இல்லைன்னு அந்த குறைபாடு இருக்காது. அப்புறம் சந்தோஷம் அடைபவனாகவும் அனிகேதா இருப்பிடம் இல்லாதவனாகவும் இப்படி போயிட்டே இருப்பான். இந்த ஊரில் 2 நாளைக்கு, அந்த ஊரில் 2 நாளைக்கு, அந்த கோவிலில் கொஞ்ச நாளைக்கு உட்காந்து இங்கே வாசலில் இருந்துட்டு அப்படி என்ன பண்ணுவான், பாதசாரியாக நாடு முழுக்க அப்படியே நடந்து திரிந்து கொண்டு இருப்பான். பரிவுராஜகனாக இருப்பவன், இருப்பிடம் இல்லாதவனாகவும் ஸ்திரமதிகி திடசித்தமுடையவனாகவும் இருப்பவன், பக்திமானாகவும் இருப்பவன் என்ன உள்ள அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். சென்ற ஸ்லோகத்தில் என்ன சொன்னார், அதாவது சத்ரௌச்ச மித்ரேச்ச ததா மானாபமானையோ அப்படின்னு 2 விதமான பகைவர்கள், நண்பர்கள், மான அபமானத்தில் சமமானவன், அப்புறம் குளிரில் வெப்பத்தில் சுகத்தில் துக்கத்தில் சாதாரணமாக இருப்பவன், இகழ்ச்சியும் புகழ்ச்சியும் ஒன்றாக கொள்ளுபவன், மௌனியாக இருப்பவன், எதை கொண்டும் சந்தோஷம் அடைபவன், இருப்பிடம் இல்லாதவனாகவும் இருப்பவன், அதோடு கூட திடச்சித்தமும் உடையவனாக இருப்பவன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு இங்கே பெருமாள் இந்த இடத்துல சொல்கிறார். சந்துஷ்டோ ஏன கேனசித்து அப்படின்னு சொல்கிறார், அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுறார். அடுத்த ஸ்லோகத்தில், அதாவது சகுண உபாசனை நிர்குண உபாசனை ரெண்டுத்தும் கூப்பிட்டும் பொழுது என்ன அங்கே கிடைக்கும்னு கேட்டால், சகுண உபாசனையாக இருந்தால் பெருமாளை நேருக்கு நேர் கண்டு அனுபவித்து அதில் நம்மளுடைய மனதை நிலை நிறுத்த முடியும். நிர்குண உபாசனை என்பது சரீரப்பற்று விட்டவனுக்கு மட்டுமே அது கை வரும். சரீரப்பற்று விட்டுட்டா நம்ம எப்படி பெருமாளை கிட்ட போய் சேவிக்க முடியும்? இந்த சம்சாரத்தில் இருக்கிற வரைக்கும் அது என்ன பண்ணணும், இந்த வேலையெல்லாம் செய்துட்டா இருக்கணும். இந்த வேலையெல்லாம் செய்துட்டே இருந்தால் அப்போ திடீர்னு எப்படி நிர்குண உபாசனை வரும்? சரீரப்பற்று விட்டால் தானே அது கிடைக்கும். சரீரப்பற்று விட முடியாது. சரணாகதி பண்ணாதான் பெருமாள்கிட்ட பக்தியை வளரும்னு நம்ம சொல்கிறோம். அதனால் இந்த சகுண உபாசனை மட்டும் ஏற்றது இன்றைய காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லி சுவாமி நம்மளுக்கு எல்லாருக்கும் தைரியம் சொல்கிறார். அதனால தான் அவர் நிர்குண உபாசனையை பற்றி ரொம்ப வலியுறுத்தி சொல்லாமல் சகுண உபாசனையே மேம்பட்டதுன்னு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கு கூட இதுதான் காரணம். அதனால் அடுத்தது கடைசி ஸ்லோகம் 20வது ஸ்லோகம். அதில் என்ன சொல்கிறார் சுவாமி, எப்படி சொல்லி தலை கட்டுறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.